நோன்பு நோக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது ஏன் அவர்கள் ஷாபானை விட்டு விட்டார்கள், ஷாபான் மாதத்தில் ஏன் அவர்கள் நோன்பு நோக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானை அவர்கள் மறந்து விட்டார்களா என்பதை உணர்த்துவது போன்ற அந்த கேள்வி எழுப்பினார்கள் என்று முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற நூலிலே இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய நேயர்களே, ஆக இந்த மாதத்திலே அடியார்கள் பராமுகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதன் மூலமாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விடயத்தின் பக்கமும் கோடிட்டு காட்டுகிறார்கள். உண்மையிலே அல்லாஹு தஆலா காலங்களில் சில காலங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று சில இடங்களை சிறப்பான இடங்களாக குறிப்பிட்டிருக்கிறான். சில நபர்களையும் சிறப்பான நபர்களாக குறிப்பிட்டிருக்கிறான். அவ்வாறு குறிப்பிடும் போது அந்த காலங்களிலேதான் மக்கள் எல்லோரும் கண் வைத்து அந்த காலங்களை சிறப்பாக கழிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படாமலே இன்னும் சில காலங்கள், சிறப்புகள் சொல்லப்படாத சில காலங்களிலும் சில அமல்களை செய்வதன் மூலம் அல்லாஹ் அதிலே மிகப்பெரிய கூலிகளை வைத்திருக்கிறான். எனவே மக்கள் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். அவ்வாறு தவறிவிடும் போது மக்கள் எல்லோரும் பராமுகமாக மறதியாக இருக்கும் நேரத்தை எந்த அடியான் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதம் மக்களினால் கவனத்தில் எடுக்கப்படாத மாதம் என்று சொன்னதன் மூலமாக இந்த மாதத்தை கவனத்தில் எடுப்பவர்கள், இந்த மாதத்தில் உள்ள நாட்களை சிறப்பிப்பவர்கள், அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். உதாரணத்துக்கு மக்கள் பராமுகமாக இருக்கும் போது செய்யப்படும் 3 அமல்களை எங்களுக்கு சொல்லி காட்டலாம். மக்ரிபு தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம், இந்த நேரம் மிகவும் பரக்கத்தான சிறப்புக்குரிய நேரம். ஆனால் மக்களோ இப்பொழுது நான் மக்ரிபு தொழுதிருக்கிறோம், இன்னும் ஒரு சில வினாடிகளில் அல்லது ஒரு மணித்தியாலம் 20 நிமிடங்களில் இஷாவுடைய தொழுகை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே இடைப்பட்ட நேரத்தை வீணான வேலைகளில் கழித்து விடுகிறார்கள். ஆகவேதான் சஹாபாக்கள் தாபிஈன்களில் சிலர் என்ன செய்தார்கள் என்றால், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை அதிகமான மக்கள் சரியாக பயன்படுத்தாதனால் அந்த நேரத்தை தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவதிலும் கழித்து அபரிமிதமான நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டார்கள். அதே போன்று இன்னொரு அமலை பார்க்கலாம். தஹஜ்ஜுடைய தொழுகை, கியாமுல் லைல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். பின்னிரவில் எழும்பி தொழக்கூடிய தொழுகை. அனைத்து மக்களும் இன்பமான உறக்கத்திலே இருந்து அந்த நேரத்தின் பெருமதியான தொழுகை, அந்த நேரத்தில் எழுந்து தனது தேவைகளை இறைவனிடத்தில் முறையிடும் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வீணாக்கி விடுகிறார்கள். யார் அந்த நேரத்தை பயன்படுத்தி தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை மட்டுமல்ல, கண் குளிர்ச்சியான சூனமும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ யதுஊன ரப்பஹும் ഖௌஃபன் வ தமஆ. யார் தன்னுடைய விலா எலும்புகளை படுக்கையிலிருந்து விலக்கி தொழுகையில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு சூனம் தயாராக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மூன்றாவது ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, பஜாருக்கு கடைத்தெருவுக்கு சென்று அங்கே அல்லாஹ்வை ஜிக்ர் செய்பவர்களுக்கும் மகத்தான கூலி இருப்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் பஜாருக்கு சென்றால் மக்களுக்கு வாங்குவது விற்பது என்ற சிந்தனை, பணத்தின் பொருளின் சிந்தனை இருக்குமே தவிர அங்கே அல்லாஹுடைய சிந்தனை இருக்காது. யார் அங்கே போய் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறார்களோ, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அபு சாலிஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பஜாரிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதை பார்க்கும் போது அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான் என்று அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷஅபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைப்பதற்கு மூன்றாவது காரணம், அக்காலத்தில் அதிகமான மக்கள் நோன்பு வைக்காததனால் யாருக்கும் தெரியாத முறையில், இஹ்லாஸான முறையில், தூய முறையில் அந்த நோன்பை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதும் இன்னொரு காரணமாக இருந்தது. ஏன் அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது மற்றவர்களுக்கு தெரியாது ரகசியமாக செய்யப்படும் அமலாகும். அதிலேயும் விசேடமாக நோன்பு பிடிப்பது என்பது அது மிகவும் ரகசியமான ஒரு அமலாக இருக்கிறது. பல சஹாபாக்கள், பல தாபிஈன்கள் அக்காலத்திலே நோன்பு பிடிக்கும் போது தான் நோன்பாளி என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் மறைத்துக் கொள்ள விரும்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் நோன்பு வைத்தால் காலையிலே தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு போங்கள். ஏன் தலைவிரி கோலமாக சென்றால் நீங்கள் நோன்பாளியாக இருக்கிறீர்கள் என்று முகச்சாடையை பார்த்து மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அவ்வாறு அறிமுகம் இல்லாமல் இருப்பதற்காக
இவ்வாறான ஒரு முறையை செய்து கொள்ளுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானிலே அதிகமாக நோன்பு வைத்ததற்கு 4வது காரணம், நோன்பு என்பது மனிதனுடைய உடலுக்கு மிகவும் பாரமானது, மனிதனுடைய மனதுக்கும் மிகவும் கடினமானது. இது மிகவும் இறைவனோடு நெருக்கம் உள்ளவர்கள் தான் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆக மனதுக்கு பாரமான நல்ல அமல்களை, அல்லாஹுடைய நபியினால் காட்டப்பட்ட அந்த அமல்களை செய்வது இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்தை உண்டாக்கும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹரஜ், உலகத்தில் ஃபித்னா வெடித்திருக்கும் காலத்தில், மக்கள் தீனின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருக்கும் காலத்தில் யார் இபாதத்தில் ஈடுபடுகிறாரோ கல் ஹிஜ்ரத்தி இலைய, அவர் என்னிடத்தில் ஹிஜ்ரத் வந்தவரை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய ஊரை, சொந்த பந்தங்களை துறந்து சென்றால் எந்த நன்மை கிடைக்கிறதோ அதுபோன்ற நன்மை கிடைக்கிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஷஅபானுடைய மாதத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிப்பதில் மிகவும் மிகவும் பேணுதல் உள்ள ஒரு மாதமாக, தொடர்ச்சியாக நோன்பு வைக்கும் ஒரு மாதமாக அதிகமான வருடங்களில் கழித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகிறது. இதே போன்று சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்தில் ரமலான் வருவதற்கு முன்புள்ள இந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே ரமலானுக்குரிய பயிற்சி மாதமாக இந்த ஷஅபானை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பல அறிஞர்கள் ஜகாத்துடைய ஒரு தொகையை இந்த ஷஅபானிலே வழங்கி விடுவார்கள். ஏன்? மிஸ்கீன்களும் ஃபகீர்களும் ரமலானை ஆரம்பிக்க முன்பு தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக. ரமலான் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அந்த ஜகாத் வழங்கப்படும் என்றால் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் வாழ்க்கை தேவைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ரமலானின் முதல் நாளில் இருந்து அவர்களுக்கு முழுமையாக தயாராக முடியாமல் இருக்கும். எனவே ஷஅபானுடைய மாதத்திலே ஜகாத்துடைய அந்த படத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்னும் சில அறிஞர்களை பற்றி கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஷஅபானிலே அவர்கள் ரமலானில் குர்ஆன் ஓதுவதை போன்று சில நேரங்களை ஒதுக்கி ஷஅபானிலே குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்கள். எவ்வாறு ரமலானிலே காலை மாலையிலே தஸ்பீஹிலே ஈடுபடுவார்களோ, அல்லாஹுடைய துஆவில் ஈடுபடுவார்களோ, இதே போன்று நற்கர்மங்களை செய்வதில் ஈடுபடுவார்களோ, அதே போன்று இந்த ஷஅபானுடைய மாதத்திலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியை பல அறிஞர்கள் தங்களுடைய நூட்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நேயர்களே, எங்களுக்கும் அந்த அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இன்று ஷஅபானுடைய முதலாவது நாளாகும். இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும், வரக்கூடிய எதிர்வரும் 29 நாட்கள் அல்லது 28 நாட்களில் எமது நிலை எப்படி இருக்க வேண்டும், எமது இரவு நேரங்களை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், பகல் நேரங்களில் எமது அமல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ரமலானுக்குரிய முன் ஏற்பாடாக நாம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுதிருந்தே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? ஒரு முஃமின் அவன் திட்டமிட்டு செயல்படக்கூடியவன். ஒரு முஃமின் எப்பொழுதுமே ஒரு காரியத்தில் அவசரப்பட்டு விடாமல் அந்த காரியத்தை திட்டமிட்டு செய்யக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், லா அக்ல கத்தத்பீர், திட்டமிட்டு செயல்படுவதை போன்று புத்திசாலித்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு காலத்தை நேரத்தை கழித்து அதை வீணாக்குவதை விடவும் ஒரு விடயத்தை திட்டமிட்டு செய்வதே மிகவும் பிரயோசனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தின் 15வது நாளும் இந்த ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாளும் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இரவாகும். அந்த இரவு உண்மையிலே சிறப்புக்குரியது. அந்த இரவில் மக்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒவ்வொரு விமர்சனங்கள் இருந்தாலும் உண்மையில் அந்த இரவு சிறப்புக்குரியது. பல சஹீஹான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் விசேட அழைப்பு கீழ் வானத்தில் இருந்து அடியார்களை நோக்கி வழங்கப்படுகிறது. யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க தயார். அந்த இரவிலே அடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். ஆனால் யார் மற்ற சகோதரருடன் கோபித்துக் கொண்டு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தக்க காரணங்கள் இல்லாமல் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற முஸ்லிமான அடியார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே சங்கைக்குரிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். 15வது நாள் சிறப்புக்குரிய அந்த இரவும் சிறப்புக்குரிய நாட்களும் எங்களை சந்திக்க இருக்கிறது. 15வது நாளுக்கு பின்னால் எந்த ஒரு சுன்னத்தான நோன்பு நோட்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கபாவான நோன்பு அல்லது நேர்ச்சையான நோன்பு, இது போன்ற கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த நோன்புகளை தவிர
ஏனைய நோன்புகள் ஷாபான் 15க்கு பின்பு தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு ஷாபான் 15க்கு பின்பும் யாராவது நோன்பு நோட்க விரும்பினால் 15க்கு முன்னிருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடித்து வர வேண்டும். 15ஆம் பிறைக்கு முன்பு அவர்கள் தொடர்ச்சியாக அந்த நோன்பு பிடித்திருந்தால் அதை தொடர்ந்து பிந்தின 15 நாட்களிலும் அவர்கள் நோன்பு வைக்க முடியும் என்பதை ஷரீஆ மார்க்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது.